ஹலோ ஆல் ஆஃப் யூ, குட் ஈவினிங், வெல்கம் டு சப்பு விளாக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம பைக்கில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, நாம் அதை ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்பயும் ஒன்று ரெண்டு விஷயம் பேலன்ஸ் இருக்குது, நம்ம அதையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன ரெடி பண்ணிங்கன்னு நம்ம பார்த்துடலாம். மீட்டர் லைட்டு பார்த்திங்கன்னா எல்இடி போட்டு பீஸ் போய் மனசே வெறுத்து போய்ட்டு, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆலஜன்லேயே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் லைட்டு ஆலஜன்லேயே போட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு பண்ணால் ஸ்டாக் டூம் போட்டு உள்ள எல்இடி பல்பு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க நான் நினச்சிட்டாங்கன்னா ஸ்டாக் டூமு ஸ்டாக் லைட்டு அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்து ஆலஜன்லேயே போட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பண்ணால் நார்மல் ஸ்ப்ளெண்டரோட ஒரிஜினலே நம்ம போட்டோம். அசாட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எரியுது. பட் எப்போ பீஸ் போகணும்னு எனக்கு தெரில. அவர் சொன்னார் போடக்குள்ளே ஒன்று பீஸ் போயிடுச்சு, இன்னும் நம்ம வாங்கி தான் போட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஆயில் சீல், நம்ம ஆயில் லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அதையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆயில் சீல் வாங்கி போட்டாங்க. ஆயில் லீக்கேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ஆடுது அப்படின்ட்டு இதே புதுசு போடுங்கன்னு சொன்னேன். பட் வந்து புதுசு ஒரிஜினல் கிடைக்கல, லோக்கல் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அவங்க மாற்றிக்கலாம் மறுபடியும் வந்து. அதனால் உள்ளே வந்து கிளாம்ப் ஒன்று போட்டு போல்ட்டு போட்டாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தா டைலைட்டு செட்டே வந்து புதுசு, உள்ளே வந்து உடஞ்சிட்டு இருக்குது அந்த ரப்பரு, அதனால் செட்டே புதுசு மாற்றிட்டோம். மேக்ஸிமம் அதுதான் இருக்கிற கம்மியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பின்னு தெரியுதுங்களா, வெளியே வந்துட்டு இருந்துச்சு, அதையும் உள்ளே மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபோர்க்கு நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், இன்னொரு அப்டேட் பண்ணுறேன்னு. ஃபோர்க்கு லிஃப்ட் பண்ணலாம் தான் நான் நினச்சிருந்தேன். அவங்க என்ன சொன்னாலும் ஃபோர் லிஃப்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டர்ன் ரேடியேஷன்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வைப்ரேட் ஆகும், அந்த வைப்ரேட்டு. அப்புறம் வந்து வண்டி அலையும், நல்லா போடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே நானும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க ஒன்று சொன்னாங்க, மெக்கானிக்கு இந்த பம்பரு பிளாக்கில் கிடைக்கல. அப்புறம் யமஹாவோட சில்வர் தான் இருந்துச்சு. சில்வர் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், வண்டி ஃபுல்லாக பிளாக்கில் இருக்குது, சில்வர் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அவங்க வந்து ஐடியா சொன்னாங்க. என்கிட்ட ஸ்டாக் இருக்குண்ணே, ஸ்டாக்கோட பம்பர் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்ரி போட்டு தேய்ச்சிட்டு ஃபுல்லாக பிளாக் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் பிளாக் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சின்னு வரும். நல்லா எம்ரி போட்டு தேய்ச்சிட்டு பிளாக் ஸ்ப்ரே அடித்து மாட்டிக்கோங்க. அதுவும் அப்புறமா சேர் கார்டு நம்மக்கிட்டே இருந்துச்சு, ஒரிஜினல் நம்மக்கிட்டே இருந்துச்சு. நம்மளே எடுத்து கிளாம்ப் மட்டும் வாங்கிட்டு வந்து மாட்டியாச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் பார்த்திங்கன்னா அதை தூக்கிட்டு குயிக் த்ரெட்டில் தூக்கிட்டு நார்மலாகவே போட்டோம். வண்டி அடைக்கிற பிரச்சனை சொல்லியிருந்தோம், ரிலீஃப் ஆகிடுச்சு. அடைக்கிற பிரச்சனை எதுவும் கிடையாது, வண்டி நல்லாவே போகுது. நல்லா ஓட்டத்துக்கு புது வண்டி மாதிரி இருக்குது, நல்லா ரெடி பண்ணி தந்துருக்காங்க. ஸோ பில்லு பார்த்திங்கன்னா 2500 ஆயில் எல்லாம் மொத்தமாக என்னென்ன ரெடி பண்ணுவோம் மேக்ஸிமம் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த புதுசு கிடைக்கல, அதனால் அதவே பார்த்திங்கன்னா கிளாம்ப் ரெடி பண்ணிட்டாங்க. பம்பரும் கிடைக்கல. அப்புறமா சுவிட்சு சொல்ல மறந்துட்டேன். சுவிட்ச் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது, ஒரே இடத்துல வேணும்னு நான் கேட்டிருந்தேன். அதனால் அவங்க சுவிட்ச் இப்போ இல்லை, நாங்கள் வந்தால் கால் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ போனேன், அப்போ பார்த்தா சுவிட்சு மாத்திரம் உள்ள லைட் ஆலஜன் தூக்கிட்டு எல்இடி பல்பு போட்டுருந்தோம் ஹெட்லைட்டில், அவ்வளோதான் பைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை. இதான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை டிக் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை. ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்டூன், ஹெல்மெட் போட்டு போங்க எங்கே போகிறதாலும். உங்களோட லிமிட் உங்களுக்கே தெரியும், ஸ்பீடோ லிமிட்டு, பைக்கோடது ஸ்பீடோ லிமிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி போங்க.